லெபனோன் ஊழியத்தின் ஸ்தாபகரும் தேவ மனுஷியமான சகோதரி மார்கரெட் பாண்டியன் அவர்கள் 1983 வருடம் தேவனுடைய சத்தத்தை தன் செவிகளில் கேட்டு அன்றிலிருந்து தேவனுடைய ஊழியத்தை அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களின் குடும்பங்களிலும் செய்து வருகிறார்கள். சகோதரியின் தீர்க்க தரிசனங்களால் மாற்றப்படுவோர் அநேகர். நான் உன் முற்பிதாக்களின் தேவனாய் உன் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாக்கோபின் தவறுகளை மன்னித்த தேவன் நான். உன்னை நான் மன்னியாதிருப்பேனோ? அவர்கள் அளிக்கும் வல்லமையான தேவ செய்தி பரலோகத்திலிருந்தே வந்தது என்று கேட்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார்கள். உண்மையான ஒரு சந்ததிக்கு தான் தகப்பனாக இருக்க விரும்புகிறார். அவர்கள் எளியவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனுடையவர்கள். அவர்கள் சிறுமையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனுடையவர்கள். ஆத்மாவில் மரித்து காணப்படுவோர் தேவனுடைய ஜீவனை பெறாமல் அவ்விடம் விட்டு போவதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை. உன்னை என் கையில் வரைந்துள்ளேன், உன் மதில்களின் முன் தான் இருக்கிறது. உன்னை என் கையில் வரைந்துள்ளேன், உன் மதில்களின் முன் தான் இருக்கிறது. லெபனோன் வனத்திற்குள் வந்தால் உங்களால் மாற்றங்களை காணாமல் இருக்கவே முடியாது. இருபத்தியோராம் நூற்றாண்டில் பொழுதுபோக்கிற்கும் கேளிக்கைக்கும் பஞ்சமே இல்லை. நேரத்தை செலவழிக்கத்தான் எத்தனை வழிகள். அதில் எதை தெரிந்திருப்பது என்ற சிக்கல் எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்கிறது. இந்நிலையில் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இது போன்ற பொழுதுபோக்கிற்கும் கேளிக்கைக்கும் இடமளிக்கலாமா? கிறிஸ்தவ மார்க்கத்தை அது இருக்கும் வண்ணமாக நீ அதை அறிவிக்க வேண்டும். சகோதரி அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்ற தேவ ரகசியத்தை தன் சபைக்கு பேசியதை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். நானும் மிகுந்த கஷ்டப்பட்டு தேவனிடத்தில் இதை கேட்டு அறிந்து கற்று வந்திருக்கிறேன். இந்த செய்தியை அறியாதவர்களும் அதன்படி நடக்காதவர்களும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வர இருக்கிறார். அக்கிரமம் செய்கிறவர்கள் இன்னும் அக்கிரமம் செய்து கொண்டுதான் இருப்பாங்க. அநியாயம் செய்கிறவங்க இன்னும் அநியாயம் தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவர்களை போல நடித்துக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் அப்படித்தான் நடித்துக் கொண்டே தான் இருப்பாங்க. பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் மாற்றிக்கொள்கிற நேரம். இந்த நாளிலாவது நீ உன்னை மாற்றிக் கொள்ளாவிட்டால் என்னைக்குமே உன்னை நீ மாற்றிக்கொள்ளவே முடியாது. இந்த இடத்திலேயே, இந்த அக்கினிமயமான இடத்திலேயே உன்னால் உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால், இந்த வார்த்தை இப்போ உங்க காதுல ஒலிக்குதா? இப்ப கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த வார்த்தை, என்னுடைய சத்தம் உங்க காதுல ஒலிக்குதா? எல்லாத்துக்கும் ஒலிக்குதா? இப்பொழுது ஒலிக்கிறதான இந்த சத்தம் மறுபடியும் ஒரு நாள் ஒலிக்கும். அது நீ பரலோகத்திலோ நரகத்திலோ இருக்கும் நாளில் இந்த சத்தம் மீண்டும் ஒலிக்கும் என்று இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப பயனுள்ளதாக என் சத்தம் இருக்கு. இப்ப மாற்றிக்கொள்ளலாம். நீங்க மீண்டும் இதை நீங்க கேட்கும் பொழுது பயனே இல்லாத ஒரு நித்தியத்துல நீங்க எல்லாம் இருப்பீங்க. மீண்டும் இது ஒலிக்கும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இந்த இடம் தேவன் நிக்கிற இடம். இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன்.
சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டாம். இந்த பூமியில் நாம் இருக்கும் பொழுதே தேவனுடைய சமூகத்தில் பேரின்பம் உண்டா, நித்தியமான ஆனந்தம் இருக்குதாம். இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்துக்குமே தெரியுமா? தேவ சமூகம் நமக்கு பேர் ஆனந்தம் கொடுக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியுதா? தீங்கு அற்றவை அப்படின்னா தீங்கே இல்லாதது போல, தீங்கு இல்லாதது போல தோன்றக்கூடிய கேளிக்கைகள். கேளிக்கைகள்னா என்ன? பொழுதுபோக்குகள், டைம் பாஸ். இங்கிலீஷ்ல போர் அடிக்குது, டைம் பாஸ். இந்த சீரியலை பாத்துக்கிற, இந்த விளையாட்டை விளையாடுற, இங்க எழுத்த வீட்டுல போய் உட்காந்து பேசுற, ஏன் வாசலுக்கு 2 பேரை வரவழைச்சு பேசுற, இதெல்லாம் பொழுதுபோக்குகள். தீங்கற்றவை என்று பொதுவாக எண்ணப்படும் கேளிக்கைகளை இன்பமாக அனுபவிப்பது பற்றி இந்த காலத்தில் அதிகமாக பேசப்படுவது உண்மைதான். தீங்கே இல்ல, உட்காந்து பேசுறதுல என்ன? பக்கத்து வீட்டுல அண்ணியோட, அக்காமாரோட, தங்கச்சிமாரோட, இல்ல சம்பந்தியோட உட்காந்து பேசுறதுல என்ன தப்பு? தீங்கற்றவை போல பொதுவாக எண்ணப்படும் கேளிக்கைகளை இன்பமாக அனுபவிப்பது இந்த நாட்களில் அதிகம் செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது, நாம் கேட்கிறோம். கலங்கமற்ற கேளிக்கைகள் என்ன, களங்கம் இல்லாத பொழுதுபோக்குகள் என்ன, இத பத்தி உங்ககிட்ட நான் பேச போறேன். களங்கம் உள்ளது, களங்கம் இல்லாதது அப்படி இருக்கலாமா? கேளிக்கைகள் இருக்குமா? கேளு. தீங்கற்றவை, தீங்குள்ள கேளிக்கைகள் என்ன, தீங்கு இல்லாத பொழுதுபோக்குகள் என்ன, இத பத்தி தான் உங்ககிட்ட இப்போ இன்று நான் பேச போறேன். இது ஒரு ஒழுக்க நெறி சார்ந்த ஒரு கேள்வியாகும். எந்த கேள்வி? தீங்குள்ளதும், தீங்குள்ள கேளிக்கைகள் என்ன, தீங்கில்லாத கேளிக்கைகள் என்ன. இது ஒரு ஒழுக்க நெறி சார்ந்த ஒரு கேள்வியாகும். இது ஒழுக்க நெறியை சார்ந்ததா? ஒழுக்க முறை அறிந்த ஒரு மனிதன், ஒழுக்க முறை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம். ஒழுக்க முறை அறிந்த ஒரு மனிதன் தான் சுய புத்தியோடு தான் செய்யும் எந்த செயலும், மறுபடியும் நான் சொல்றேன், ஒழுக்க முறை அறிந்த ஒரு மனிதன் தன்னுடைய சுய அறிவின்படி தான் செய்யும் எந்த செயலும் ஒன்று சரியானதாகவோ அல்லது தவறானதாகவோ தான் இருக்கும். ஏன்னா அவன் ஒழுக்க நெறி சார்ந்து இருக்கிறான். ஒழுக்க, அதாவது ஒழுக்க நெறிகள்னா ஒழுக்கம் உள்ள ஒரு மனுஷன் அவன் சுய அறிவின்படி ஒரு காரியத்தை செய்தால் ஒன்று அது சரியானதாக இருக்கணும், இல்லைன்னா தவறானதாகவோ தான் இருக்கணும். அப்படித்தானே? தேவனுடைய பிரமாணத்திற்கும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கும் ஒவ்வாத எந்த காரியத்தையும் ஒழுக்க நெறி உள்ள ஒரு மனுஷன் தன் சுய அறிவோடு அந்த செயலை அவன் செய்தால் அது தவறாகும். தேவனுடைய பிரமாணத்திற்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் ஒழுக்க நெறிமுறைகளை அறிந்த ஒரு மனிதன் அவனுடைய சுய அறிவின்படி அவனுடைய விருப்பத்தின்படி ஒரு காரியத்தை செய்தால் அது தவறுதான் என்று, அது சரி என்று கணிக்கப்பட முடியாது. ஏன்னா அது தேவ பிரமாணத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் ஒவ்வாத ஒன்று. மேலும் இந்த ஒழுக்க நெறி அறிந்த ஒருவனது சுவாபமும் ஏன் தவறுனா அவனுடைய சுவாபமும் அவன் செய்யும் ஒவ்வொரு கிரியைகளும் முடிவான
அவனுடைய முடிவான உள்நோக்கத்திலேயே அது அடங்கி இருக்கிறது. ஒழுக்க நெறிகள் அவன் அறிந்திருந்தாலும் கூட, ஒழுக்க நெறிகளை அவன் அறிந்திருந்தாலும் கூட, அவன் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அந்த கிரியை அல்லது முடிவான உள்நோக்கத்திலேயே, அவனுடைய சுவாபத்தின் உள்நோக்கத்திலேயே அது அடங்கி இருக்கிறதா. இப்போது ஒரு குறிப்பிட்ட கேளிக்கைகள் ஈடுபடுவது சரியா தவறா, அது பாவமா, அது குற்றம் இல்லையா, இப்படி ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூறுவாயாக. நீ உன்னை நேசிப்பது போல, இது தேவனுடைய பிரமாணம். இந்த பிரமாணத்திற்கு மாறாக செய்யப்படும் எந்த கேளிக்கையோ இல்ல எந்த பொழுதுபோக்கோ தன்னில் தானே தவறானதாக கணிக்கப்படுகிறது. உண்மைதானே? தேவன் பேரில் உள்ள மிக உயரிய அன்பின் என்று பிறக்கும் அல்லது இந்த சுவிசேஷம் சொன்னது போல, இப்ப சுவிசேஷம் தன்னை போல பிறரும் நேசிக்கணும்னு சொல்லுது இல்லையா, இந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டுமா? இந்த அடிப்படை இல்லாமல் செய்யும் எந்த காரியமும் தவறானதாக கணிக்கப்படுகிறது, அது பாவமாக்கப்படுகிறது. இதுவரைக்கும் விளங்குதா? தேவனுடைய பிரமாணமும் தேவனுடைய சுவிசேஷமும் சொல்லாத, அந்த சுவிசேஷத்திற்கும் பிரமாணத்திற்கும் ஒவ்வாத எந்த காரியத்தை எப்படிப்பட்ட நெறிமுறை உள்ள ஒரு மனுஷன் செய்தாலும் அது தன்னில் தானே பாவம் உள்ளதாக கருதப்படுகிறது. இப்பொழுது வேதம் 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், ஆகையால் நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, வார்த்தையினாலோ அல்லது ஒரு செயலினாலோ நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று அதை செய் என்று சொல்கிறது. வாசிங்க. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பகுத்தறிவு நமக்கு இருக்குமானால் இந்த காரியம் நமக்குள் உறுதி ஆக்கப்படும். இப்ப புரியாத மாதிரி இருக்கும், நான் ஒண்ணு பேச பேச உங்களுக்கு நல்லா புரியும். கேளிக்கைகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையை வெறுமனே வைத்துக்கொண்டு அந்த வாஞ்சையை திருப்திப்படுத்தும் நோக்கத்தோடு செய்யப்படும் எந்த காரியமும் தவறாகும் என்பது இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது. மீண்டும் சொல்றேன். எனவே கேளிக்கைகளை, பொழுதுபோக்குகளை, டைம் பாஸ்களை அனுபவிக்க வேண்டும், இன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையை மட்டும் வைத்துக்கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று செயல்படுகிறதான எந்த செயலும் தன்னில் தானே குற்றமுள்ளதாக கருதப்படும் என்பது வெளிப்படும். புசிக்க வேண்டும் அல்லது குடிக்க வேண்டும் என்ற வாஞ்சையை மட்டும் வைத்துக்கொண்டு புசிப்பதும் குடிப்பதும் ஒரு மிருகத்திற்கு வேண்டுமானால் குற்றமற்றதாக இருக்கும். புசிக்க வேண்டும் குடிக்க வேண்டும் என்ற வாஞ்சையை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்காக மாத்திரம் புசிப்பதும் குடிப்பதும் ஒரு மிருகத்தை பொறுத்தவரை சரியானதாக இருக்கும், சரியானதாக இருக்கும்.